நல்லா மொறு மொறுன்னு நல்லா அதிகமாக பூண்டை தட்டி போட்டு நல்லா மலைக்கு அதுக்குமா நல்லா சூடான பருப்பு வடை தாங்க இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே மழை பெஞ்சால் நல்லா சூடாக வடை டீ தான் சாப்பிட்ணுன்னு தோணும். வடை செய்கிறதுக்கு தான் நம்ம பாட்டி ரெடி ஆகிட்டாங்க. நல்லா நம்ம கடலை பருப்பை நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. அது கூட கொஞ்சம் நல்லா கருவேப்பிலை, காரத்துக்கு வரமிளகா 5, 2 கட்டை பூண்டு, சோம்பு, இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம பாட்டி செக்கில் போட்டு நல்லா ஆட்டிகிட்ருக்குறாங்க. மழை பெஞ்சதில் கரண்ட்டும் போயிடுச்சு. பாட்டி நல்லா செக்கிலே நல்லா ஆட்டி தரம் கொண்டானாங்க. உடனே நம்ம பாட்டி ஆட்டி நல்லா பருன்னு எடுத்துட்டாங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நல்லா நம்ம தோண்டி எடுத்துக்கலாங்க. என்ன தான் நம்ம மிக்சியில் அரைச்சாலும் நம்ம பாரம்பரியமான முறையில் இந்த செக்கில் ஆட்டினாவே அந்த வடை அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. நல்லா நம்ம பாட்டி நல்லா மாவை ஆட்டி எடுத்துட்டாங்க. நல்லா பருப்பை ஒன்று. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. நல்ல ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி இதோட நம்ம சேர்த்திக்கலாங்க. நல்ல 2 கட்டை பூண்டுங்க, நல்லா இடித்த பூண்டை நம்ம இது கூட சேர்த்திருக்கிறோம். நல்லா அந்த வடைக்கு அந்த பூண்டுக்கு செம்ம ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக யாருமே நம்ம பருப்புக்கு பூண்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு 4 பருப்பு தான் போடுவாங்க. அதுவே பூண்டு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தி பாருங்களேன், சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு நல்ல வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் பருன்னு இருக்குது பார்த்தீங்களா, பாட்டி நல்லாவே ஆட்டி கொடுத்துட்டாங்க. இதை நல்லா நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு உருண்டையெல்லாம் உருட்டி வச்சிட்டோம்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாமே உருட்டி எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வடையை போட ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி உருட்டி நம்ம அப்படியே அந்த உள்ளங்கையிலே வச்சு நல்லா இது பண்ணி விட்டாங்கன்னா நல்ல வடை சேஃபு நல்லாவே வந்துடுங்க. இதை நம்ம அப்படியே நம்ம போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு பருப்பு நல்ல பூண்டு தட்டி போட்டு நல்ல மலைக்கு குளிருக்கு சூடான வடைகள் ரெடி ஆயிருச்சுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைத்து பேருமே இந்த பருப்பு வடைகள் ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீட்டில் பருப்பு வடைகள் செய்யவே பாதி வடைகள் காலி ஆயிடுச்சுங்க. நல்ல மலைக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு சும்மா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்தது. டீயும் வடையும் இருந்தாலே போதுங்க, அந்த மலையை நல்லா ரசிச்சுக்கிட்டே நம்மளோட அந்த பொழுது போயிருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பருப்பு வடை ரெடி ஆகிருச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.